என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. உனக்கு இப்ப என்னாச்சு? அது என்னாச்சு? அந்த லேப்டாப்பை தான் கொஞ்சம் மூடி வைக்கிறது. நான் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு தெரியுதுல. கொஞ்சம் வேலை இருக்குடி, வேலை பார்த்துட்டு உன்கிட்ட நான் பேச வரேன். ஏய், அப்ப நீ எனக்கு வாக்கு கொடுத்தியா? அது என்னடா ஆகுறது? காலையில இருந்து உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் என்ன மதிக்கிறியா? காலையில இருந்து உன் கூட தானடி இருக்கேன். கூட இருக்கேங்கிறது மட்டும் தான்டா பேரு. லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்க. எனக்கே தெரியும் காலேஜ்ல எவ்வளவு வேலை கொடுத்தாங்கன்னு. அதுக்கு நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் பேசுன்னு சொன்னேனே. ஏய், நீ பாட்டுக்கு லேப்டாப் நோண்டிட்டு இருந்தா எனக்கு எப்பறா பேச தோணும்? நீ பாட்டுக்கு பேசு, நான் பாட்டுக்கு லேப்டாப் நோண்டிட்டு இருக்க போறேன். நீ சொல்றத நான் காதுல வாங்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன? ஏதாவது சொல்லிருவேண்டா. என்னை இப்ப எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, என்ன வேலை பார்க்க விடு. இப்போ உன்னால கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? என்னால முடியாதுப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலை பார்க்கணும். ஏய், உனக்கு உன் பொண்டாட்டியை விட வேலையாடா முக்கியம். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தானே உன்னை வெளியில கூட்டிட்டு போக சொல்றேன். சரி, என்ன உனக்கு கஷ்டம் அதை சொல்லு முதல்ல. இப்ப என்ன வெளியில கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அதுக்கான பதில் மட்டும் சொல்லு. உன்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னா விட, நானே போய்க்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு காலையில இருந்து இப்படி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நல்ல பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கா. உனக்கு ஏன் பிடிக்காது? டேய் சரி ஓகே, அந்த லேப்டாப்பை கொஞ்சம் முடிவே. நான் பேசுறது கொஞ்சம் கேளுடா. அம்மா தாயே, உனக்கு என்னதான் வேணும்? நான் தான் சொல்றேன், அந்த லேப்டாப்பை கொஞ்சம் முடிவே. சரி, நீ அப்படியே சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ சொல்லு. நான் உன்னதானே பாத்துட்டு இருக்கே, சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதை நினைச்சு எதுக்கு நீ பயப்படுற? எனக்கு என் தம்பியை நினைச்சு ரொம்ப பயமா இருக்குடா. நைட்டெல்லாம் கெட்ட கெட்ட கனவு வருதுடா. எவ்வளவுதான் யோசிக்காம படுத்தாலும் எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுடா. சார் நம்மளால விட்டுட்டு பிரிஞ்சு எங்கேயாவது போயிருவானோன்னு தோணுதுடா. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஃபீலாவே இருக்குடா. ஏண்டி அவனை நினைச்சா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? அவன் எவ்வளவு தைரியமானவன். தெரியல, என் தம்பி எல்லாத்துலயும் என்ன தைரியமா இருக்கலாம், ஆனா இதுல தைரியமா இருக்க மாட்டான்டா. அவன் உடஞ்சிட்டானா என்னடா பண்றது? ஏதோ நம்மளால விட்டு அவன் வேலைக்கு தூரமா போற மாதிரி இருக்குடா. நம்மளால விட்டுட்டு எங்கேயாவது போயிருவானாடா? உன்னை விட்டுட்டு உன் தம்பி என்னைக்கு போயிருக்கான்? எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல்ல இருக்குடா. ஏதோ நம்மளால விட்டுட்டு அவன் எங்கேயோ போற மாதிரி இருக்குடா. தெரியல, நெருங்கி நெருங்கி வரும்போது அவ்வளவு பயமா இருக்கு மனசுக்குள்ளார. நான் அஞ்சலில ஷாலு சாமன் தானே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு அது மாறும் போது எங்களால எப்படா தாங்க முடியும்? திவ்யா வரும்போது நீ எவ்வளவு தைரியமா இருந்த? எனக்கு தெரியல, அந்த தைரியம் இப்ப இல்லோஜோ என்கிட்ட. எனக்கு தெரியல, திவ்யா வரும்போது கூட எனக்கு இவ்வளவு ஃபீல் தெரியலடா. அவன் கிட்ட போய் திட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கே புரிஞ்சிச்சு. ஆனா இப்ப என்னன்னு தெரியலடா. இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரொம்ப தூரம் நம்மள விட்டுட்டு போகிற மாதிரி தோணுதுடா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே உங்களோட காதல் பிரியும் போது எப்படா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீங்க ஏன் இவ்வளவு ட்ரை பண்றீங்க? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு நல்லாவே தெரியும். சாம் ரொம்ப போய் சொன்னான். திவ்யாவுக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகலடா, எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? அவனே கல்யாணம் ஆயிருச்சுன்னு தான் சொல்றான், உனக்கு எப்படி தெரியும்? தெரியல, எனக்கு என் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு அஜோ. அவனுக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு தெரியும் அஜோ. முதல்ல இப்படி யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. சப்போஸ் அவங்க கூட கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? என் தம்பி போய் சொல்றானா உண்மையை சொல்றானா நல்லாவே தெரியும் அஜோ எனக்கு. நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை அதுதான். அவனுக்கு கல்யாணம் ஆகல அஜோ. அவன் எதையும் மறைக்கிறான், என்ன மறைக்கிறான்னு தெரியல அஜோ. அதை எப்படி நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? சின்ன வயசுல இருந்து அவனை நான் தான் வளர்த்திருக்கேன் அஜோ. அவனை பத்தி முழுசாவே எனக்கு தெரியும். அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா கைவிட மாட்டா அஜோ. எனக்கு என்னமோ திவ்யாவுக்கு பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது அஜோ. எனக்கு தெரிஞ்ச அம்மா தான் ஏதோ பண்ணிருக்காங்க அஜோ. அப்புறம் ஏன் சம்பந்தம் இல்லாம சார் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறான்? சப்போஸ் திவ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறான்னு யோசிச்சா? அப்ப ஷாலு நிறுத்தலாமே. நீ என்ன இப்படி அடக்கு முடக்க கேள்வி கேக்குற? நான் சொல்றேன், அப்புறம் அவங்களோட லைஃப்க்கு எடுத்து விட்ட மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுல்ல. நீ எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு? ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கியா, இல்ல பாத்திருக்கியா? உங்களுக்கு புரியல அஜோ, உங்களுக்கு புரியல அஜோ. அவன் அன்னைக்கு ஏர்போர்ட்ல அழுந்தால ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த கண்ணீர்ல இருந்து. அவன் ஷாலு மேல இன்னமும் காதல் வச்சிருக்கா அஜோ. உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ ஷாலு அப்பா ஏதோ பண்ணிருப்பாருன்னு தோணுது அஜோ. எனக்கு தெரியல அஜோ, அவர்கிட்ட போய் பேசலாம் அஜோ. எனக்கு என் தம்பி அழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியல அஜோ. உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து அவனை நான் வளர்த்திருக்கேன்னு சொல்லி. அவன் கண்ணுல கண்ணீர் வருதுனால பார்க்க முடியல அஜோ. எனக்காக ஏதாவது பண்ணுங்களேன். அப்பா அம்மா கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. அவனுக்காக நீங்க தான் இருக்கீங்க. உங்களை மாமா மாமான்னு தானே சொல்லுவான். நீங்க ஏதாவது பண்ணுங்க அஜோ, ப்ளீஸ் அஜோ. அஜோ, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன்ல. எனக்கு தெரியல அஜோ, கண்டிப்பா அப்பா அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காதலே பிடிக்காது அஜோ.
அவங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், சாமுக்கு பிடிக்காதா இல்ல ஷாலுக்கு பிடிக்காதா, எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும்னு வேண்டிக்கோ. அப்படிதான் அஜு நான் வேண்டிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அஜு. எனக்கு என்னன்னா அப்பா அம்மா நம்மளையே ஏத்துக்கல, சாம் ஷாலுவும் ஏத்துக்க மாட்டாங்களோன்னு தோணுது அஜு. சாமுக்கு நம்ம இருக்கோம், அது போதும். அவனுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியமே கிடையாது. ஏன்னா அவனோட லைஃப அப்பா அம்மா புரிஞ்சுக்கல. நீங்களே இவ்வளவு ஆசைப்பட்டு வந்தீங்க இந்த கூட்டு குடும்பத்துல வாழணும்னு சொல்லி. ஆனா அதுக்கே எங்க அப்பா அம்மா விடலையா அஜு. கூட்டு குடும்பத்துல வாழணும் தான் நினைச்சேன். அதான் எனக்கு எல்லா சொந்தமே கிடைச்சிருச்சு. எனக்காக சாம் இருக்கா, அஞ்சலி இருக்கா, ஷாலு இருக்காங்க. இதுவே ஒரு கூட்டு குடும்பம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா அப்பா இருந்தாதான் கூட்டு குடும்பம்லாம் கிடையாது. எனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்சிருச்சு, இது போதும் எனக்கு. இதை விட வேற என்ன வேணும்? உன்னால எனக்கு இவ்வளவு சொந்தம் கிடைச்சதே பெரிய விஷயம் தானே. இல்ல அஜு, நீங்க எனக்கு ஆதரிக்காம இருந்தா வேற ஏதாவது குடும்பத்துக்கு போயிருக்கலாம்ல. நீங்க எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அஜு. இப்ப கூட சாமுக்காக நீங்க நிக்கிறீங்கல்ல அஜு, இது போதும்ல எனக்கு. அது போதும்ல விடு. சாமுக்காக எப்போதுமே நான் நிப்பேன். அவனுக்கு ஒரு மாமாவா அப்பாவா எல்லாமாவே நான் நிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் அஜு. எனக்கு தெரியல அவனுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இப்ப கூட என்னால புரிஞ்சுக்க முடியல அஜு. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு அழுகுற அஜு. எனக்கு அதுதான் பிடிக்கல. நான் இருக்கும் போது எதுக்கு அஜு அவன் மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்படுறான்? நான் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி நம்ம எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இதை ஏன் அவன் யோசிக்க மாட்டேங்கிறான்? அது ஏன் அஜு அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல அஜு. எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தணுமோ அவன் யோசிக்கிறான், அவ்வளவுதான் விடு. எனக்கு தெரியல அஜு என்னன்ட்டு. நான் அஞ்சலி அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்களும் சூர்யாவும் இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயமே. என் தங்கச்சியை கண்டிப்பா சூர்யா பத்திரமா பாத்துப்பாரு. எனக்கு நான் சொல்லவே தேவையில்ல, என் புருஷன் பத்திரமா பாத்துக்கிறான். இது போதும் அஜு எனக்கு. சரி சரி, நீ கையை விடு. சைக்கிள் கேப்ல கை பிடிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? உன்னை சமாதானப்படுத்த வந்தால என்ன சொல்லு. சொல்லுங்க கையை விடு. ஆனா இதெல்லாம் ஓவர்ரா. இன்னைக்கு மட்டும் நிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கட்டும், வாயை வடிச்சு கையில கொடுத்துருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வேமா, உன்னை யாரு செய்ய வேணாம்னு சொன்னா? செஞ்சிருப்ப, தப்பிச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடு. சைக்கிள் கேப்ல கையை பிடிச்சதுல புது சார் விடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். பரவாயில்ல சார் இருக்கட்டும். இவ்ளோ பிரச்சனை இருக்கு, ஏதாவது நீ பண்றியா? காலையில இருந்து பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நீ உட்கார்ந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்கியா? போங்க, நீங்க போய் லேப்டாப்பே நோண்டுங்க. என் பேச்செல்லாம் நீங்க கேட்க போறீங்களா சார்? போங்க. ரொம்ப பண்ணாது சரியா? நான் ரொம்ப பண்ற மாதிரி தான் இருக்கு உனக்கு. உனக்காக இவ்வளவு செய்யறல என்ன சொல்லணும்? போதும்பா, கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டா சண்டை போட்டுறது. யாரு நானா? அப்ப நான் சண்டை போடுறேங்கிற? ஆமா தாயே, நான் தான் சண்டை போடுறேன். போதுமா விடு. எப்படியாச்சும் உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எப்படி மனுஷ மாதிரி இல்லாம குரங்கு மாதிரி ஏதாவது இருக்கானா? டேய் நீ வேற பேசாத. நான் தான் சண்டை போடுறேன், நான் தான் திட்டுறேன் உங்களை. அப்பயும் நீங்க தான் என்கிட்ட வந்து கெஞ்சுறீங்க, சமாதானப்படுத்துறீங்க. எப்படி அஜு? இன்ன வரைக்கும் நான் சண்டை போட்டு நான் இறங்கி வந்ததே கிடையாது. நீங்க சண்டை போட்டாலும் நீங்க தான் இறங்கி வரீங்க. ஏன் அஜு இதெல்லாம் எனக்காக செய்றீங்க? ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ ஏன் உன் தம்பிக்கு இவ்வளவு செய்யற? ஏன் அவன் உன்கிட்ட கேட்டானா? இல்ல, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தம்பி. எனக்கு முத குழந்தையே அவன் தான். அதே மாதிரிதான் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். உன்னாலதான் எனக்கு இவ்வளவு சொந்தமே கிடைச்சிச்சு. நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணாலும் அது நமக்கு கியூட்டா தான் தெரியும். ஆனா எனக்கு நீ எது பண்ணாலும் கோவம் வருதே. உன்னை எனக்கு பிடிக்காதோ? பாசம் இருக்க இடத்துலதான் கோபம் ஜாஸ்தியா வருமா? இப்பதான் சொன்னேன், யார் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களதான் இது பண்ணுவோன்னு. இருக்கும் ஒரு கேள்வியெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? இல்ல ஜோ, கேட்டேன் அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும்னு சொல்லலாம், பிடிக்காதுன்னு சொல்லலாம். உண்மையா சொல்லடா. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். போதுமா? உனக்கு என்ன பிடிக்குமா? உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அஜு. நான் என்ன பண்ணாலும் நீ என்ன பாசமா பாத்துக்கிறது, நான் தப்பே பண்ணாலும் நீ பாசமா சொல்றது, இதெல்லாம் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்குமே நீ என்ன பாசமா தான் பாக்குற. இது போதும் அஜு எனக்கு. எந்த புறம் எங்கும் சாரல் அலைகள், என் வந்தவனம் எல்லாம் ஈர இலைகள், ஒரு மழையோடுதான் சேர்ந்ததே நம் காதலே. நீ மலரா 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 எந்த பேரை பூவாசம், நீ மழையா 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 எந்த பேரை மண்வாசம். கஷ்டமா இருக்கு. இந்த சூர்யா என்ன பண்றான்னு தெரியல. அவனால மட்டும்தான் இன்னைக்கு மிஸ் ஆச்சு. இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷ் ஆக போயிட்டான். இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு கொஞ்சம் திமிர் ஏறிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. என்னெல்லாம் கண்டுக்கிட்டா தானே நான் யாரோன்னு அவனுக்கு தெரியுது போல. இப்பெல்லாம் அஞ்சலியை கண்டுக்கிறதே கிடையாது அவன். நான் அவ்வளவு அசால்ட்டா போயிட்டேன்னா அவனுக்கு இருக்கு. வரட்டும் அவன். என்ன மேடம் இவ்ளோ கோவமா நிக்கிறீங்க? நான் சாதாரணமா தான் நிக்கிறேன், கோவமாலாம் இல்ல. நீங்க பேசுறதுலயே தெரியுது எவ்வளவு கோவத்துல நிக்கிறீங்கன்னு. இன்னும் அங்க என் அண்ணனுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க கூலா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்களா? நானும் என்ன போய் பிரச்சனையா பண்ண முடியும்? தேங்க ஃப்ரெண்டும் தாண்டா பாவம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். ஏன்டா நீ வேற சத்தியமா கோவத்துல இருக்க? பைக் வேற மிஸ் பண்ணிட்ட நீ. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா மிஸ் பண்ணிட்டல. உனக்கு கோவம் அதுவா இல்ல அர்ஜுன் சொன்னதுலையா? ஆமால, மறந்துட்ட பாரு. நீங்க எத்தனை பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் எந்த பொண்ணுட்டி பண்ணது கிடையாதுப்பா. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். ஓ, இல்லனா 10-15
போதும்டி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க சும்மா பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். சும்மா பேசின விஷயத்த நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்றது? சார் என்ன பண்ணுவீங்க? சார்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே. உன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு வெளியில போயிரு. என்னதாண்டி என் மேல கோவம்? இன்னும் ட்ரைனிங் வேணும்னு சொன்னியே, எதுக்கு அது? நீ எங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவன நான் என்ன திட்டிக்கிட்டே இருக்கேனா? நான் உன்னை திட்டவே மாட்டேன். எப்பறா அப்படி சொன்ன நீ? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. நான் உன்னை எப்ப திட்டி இருக்கேன்? உன் மேல கோவமா இருக்கே, போயிரு. என் ரூம் விட்டு மரியாதை வெளியில போ. இப்ப என்ன என் மேல கோவமா இருக்காதானே? ரொம்ப கோபத்துல இருக்கேன்டா. இதுல மாமாவுக்கு வேற நீ ட்ரைனிங் கொடுக்க போறியா? நீயே செய்ய மாட்டே, எல்லாத்தையும் செய்வாடா நீ. ஆனா எனக்கு ஒண்ணு செய்யறது நான் மட்டும்தான் உன்னால முடியாதுல. உன்னால என் அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கணும்டா, அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. அண்ணன் வந்து பேசினா மட்டும்தான் நீ எல்லாம் திருந்துவ. ஆமாமா, உன் அண்ணன் பெரிய இவன்ல. ஆமாண்டா, என்ன பெரிய இவன் தான். உன்னை விட எனக்கு அவன் தான்டா பெருசு. போதுமா போ. எந்த தங்கச்சிக்கு அண்ணன் இருக்கானோ அவளுக்கு புருஷனை விட அண்ணன் தான் பெருசுன்னு சொல்லுவா. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான்டா பெருசு. போடா. என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசு இல்லப்பா. உங்க அண்ணனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? உனக்கு என்ன 4 காலா முளைச்சிருக்கு, இல்ல திமிரு முளைச்சிருச்சா? நான் 2 கொம்புன்னு சொன்னேன், நீ எதுக்கு 4 காலுங்கிற? எப்போ சொல்லுவ? உனக்கு என்ன முதல்ல? நீ யாரோ தானே எனக்கு? சொல்லுவடி சொல்லுவேன், நீ ஏன் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு யாரோன்னு? தெரியுதுல சார், விடுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், ஒருத்தனுக்கு இங்க கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், வேற ஒண்ணும் இல்ல சார். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் சார் எனக்கு பிரச்சனை. வேற யார் சார் எனக்கு பிரச்சனை கொடுக்க போறா? அது உங்களை தவிர வேற யாராவது எனக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமா? இருக்கானே ஒருத்தன். யார் அது? நம்ம வருண். நம்ம வரணும்னு சொன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அன்னைக்கு சவால் விட்டுட்டு வந்தல்ல, என்ன பத்திரமா பாத்துக்குவேன்னு பாத்துக்கிட்டியாடா நீ? உன்னை நான் எந்த இடத்துலயாவது எங்கேயாவது கை விட்டுட்டேனா? ஆமா, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்லது செய்யறானா கை விட்டுட்டல. நான் என்ன பண்ண முடியும்? ஷாலுவும் சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவங்க மறைக்கிற உண்மைக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன உண்மையை மறைக்கிறாங்க? அவங்களாம் எந்த உண்மையும் மறைக்கலப்பா, நான் தான் உண்மையை மறைக்கிறேன். தெரியுதுல. அப்போ உன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கு. இப்ப என்ன என் மேல கோவத்துல இருக்காதானே? ஆமா. கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது, கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வர்றது, இது உனக்கும் இருக்கு. என்ன பண்ற? என் பொண்டாட்டி தான் கோவமா இருக்கல என் மேல. உன் பொண்டாடி கோவமா இருக்கா, இப்படிதான் சமாதானம் படுத்தணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிதான்ப்பா. அப்போ வாய முடுமா, நான் எந்த பொண்ணுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணது கிடையாது. உன்கிட்டயே லவ் சொல்றதுக்கு பயந்தாலே இதுல வேற பொண்ணையே நான் பார்க்க போறேன். கிட்ட மட்டும் அப்படியே அப்பாவியே நடிச்சிட்டியோ? ஆமாமா, பிளான் போட்டு பக்காவா தூக்கி இருக்கல. நீ ஒரு ப்ரொஃபஸரே லவ் பண்ணவதானே? ஆமா, எனக்கு ப்ரொஃபசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத உடனே ப்ரொஃபசர்னு எனக்கு தோணல. எனக்கு பிடிச்ச ஒருத்தன் என் லைஃப பத்திரமா பாத்துக்கிறவன் தோணுச்சு. பார்த்த உடனே அவன் என்ன காலம் முழுவதும் பத்திரமா பாத்துக்குவான்னு தோணுச்சு. அவனோட அன்பு மொத்தமா எனக்கு கொடுப்பான்னு தோணுச்சு. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் கொடுத்திருக்கேனா? அதெல்லாம் என் புருஷன் கரெக்டா தான் செஞ்சிருக்கான். அவனுக்கு என்னை விட வேற எந்த பொண்ணையும் பார்க்க தெரியாது. அவனுக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இதெல்லாம் ஓவர்மா. அதான் சொல்றல, உனக்கு நான் மட்டும் தான்டா. இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் மட்டும் தான். நீ எல்லாம் என்ன பார்த்ததே பெரிய விஷயத்துல, வேற பொண்ணெல்லாம் நீ பார்க்க மாட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் கோவமா இருந்த? கோவமா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நடக்கும், அதனாலதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர். உன்கிட்ட பாசமா பேசுறது, என்ன சமாதானப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஒரு சின்ன கோவம். கோவம் இல்ல, கோவம் மாதிரி நடிச்சேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதே எனக்கு ஓவர் இல்ல. என் புருஷனை கொஞ்சணும்ன்றனால அதெல்லாம் ஓவர் இல்ல. அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் என் புருஷனை விட்டுட்டு போயிட மாட்டான். நீயா நம்பிக்கோமா? இது என்னோட நம்பிக்கை இல்ல, அவனோட நம்பிக்கை. அவனுக்கு தெரியும் என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் அவனால வாழ முடியாதுன்னு. ஏன்னா அன்னைக்கு பீச்லயே எனக்கு புரிஞ்சிருச்சு சார். எனக்காக கேக் வெட்டாம காத்துட்டு இருந்ததானே நீங்க. அதனால எனக்கு தெரியும் அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. ஓகே ஓகேடி. கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சா கூட நான் விட மாட்டேன் அவனை. அதனால அவனை அவ்வளவு பாசமா பார்த்திருப்பேன். என்னை விட்டுட்டு போகணும்னு அவன் நினைப்பானா? இல்ல நான் தான் நினைக்க விட்டுருவேன் அவன்கிட்ட. விட மாட்டீங்க மேடம், விட மாட்டீங்க. எனக்கு எப்போதும் என் பொண்டாட்டி அஞ்சலி மட்டும் தான்ப்பா. அவளை தவிர வேற ஏதாவது பொண்ணு பார்க்க தோணுமா? அந்த பயம் இருக்கட்டும் என் மேல. ஒரு மாலை நேரத்தில் மழை கொட்டும் மாதத்தில் அவள் நனைகையில் எந்த ஜீவன் கரைய கண்டேன். அவள் பெண்மை வளைத்து அதை நாளாய் மடித்து என் மடி என்னும் கூட்டுக்குள்ளே ஒளித்து கொண்டேன். மழை நின்றும் பின்னிடவே இல்லை, என்ன செய்தோம் அது நினைவே இல்லை. என்னாச்சு சாம்? கொஞ்ச நேரம் மடியில படுக்கணும், படுத்துக்கிட்டுமா? என்ன சாம்? கொஞ்ச நேரம்க்கா ப்ளீஸ்க்கா. நீ படுடா, உன் அக்கா இருக்குண்டா, நீ படு.
நிஜமும் பிரிந்திடுமா உடலின்றி உயிரும் வாழ்ந்திடும்